ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ 2 பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எஸ்டர்டே நைட் தாட் பற்றி போடுங்க. ஸோ அதை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் எடுத்து ஸோ யாருக்கு ரெஸ்னீட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே, ஸோ யாருக்காவது பர்சனல் ஹீலிங் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹீலிங் வேணும், ஃபுல்லி நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கேன், ஸோ என் லைஃப்பில் எல்லாமே ராங்காகவே நடக்குது, ஸோ நான் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு வரணும், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, Ten of Pentacles, Nine of Wands, Queen of Swords, Tower, Ace of Swords. Bottom of the deck, Sun of Cups. Empress, Eight of Cups, Knight of Wands, Nine of Wands, Nine of Pentacles. Bottom of the deck, Queen of Wands. Outsider, Caesophonia, flowering, possibilities, moment to moment. Okay, so bottom of the deck, the Master. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்குறோன்னா, ஆக்சுவலி நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பார்க்குறோம். ஸோ யார் ஜெனரேட்டிங்னா ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே, இப்போ வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க எழுதி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேமிலிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி இப்போ என்ன சொல்லுது, ஃபேமிலி எதிர்த்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத ஒரு கேரக்டர் நீங்கள். உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் என்னதான் உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும், பட் உங்களுக்கு வந்து எமோஷ்னலி உங்களுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இப்போ நம்ம கூட வந்து அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், சிஸ்டர் இருக்கலாம், பிரதர் இருக்கலாம். ஸோ என்ன தான் இருந்தாலும், ஸோ இப்போ என்ன சொல்கிறது, லவ்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பூர்த்தி பண்ண முடியாதுல்ல. அவங்க வந்து நம்ம ரத்த சொந்தமாக இருக்கும். பட் லவ்ங்கிறது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து அது ஒரு ஸ்நேகம், ஒரு அன்கண்டிஷன் லவ். பட் நமக்கு லவ்ங்கிறது அனதர் பர்சன் கிட்ட தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன தான் உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலிக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய கேரக்டராக இருந்தாலும், ஸோ எமோஷ்னலி உங்களுக்கு வந்து ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா நமக்கு 9 of Wands இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது
ஃபீல் ஆகிட்டு உண்டு, எமோஷ்னலி லோன்லினஸ் ஆன மாதிரி. ஸோ உங்களுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி, உங்களோட கஷ்டத்தை நஷ்டத்தை தொடர்ந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு லோன்லினஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு நீங்கள் பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டராக வீடியோ பார்க்குறாங்க. ஓகே, ஸோ பயங்கர ஈகோ ஆட்டிடியூடெல்லாம் உங்களுக்கு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ஈகோ எல்லாம் டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய லெசன்ஸ் படிச்சுட்டு உண்டு. ஓகே, நிறைய லெசன்ஸ் படிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய லெசன்ஸ் படித்து கரண்ட் சுச்சுவேஷனில் கோபுரம் இடிஞ்சு செதுற மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இடிஞ்சு செதறிட்டு உண்டு. ஸோ அந்த இடிஞ்சு செதுறதோடு உங்களுக்கு ஈகோ டெத் ஆகிட்டு உண்டு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அடிப்பொலியான எனர்ஜி. ஸோ எனக்கு நிறைய லெசன்ஸ் படிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய லெசன்ஸ் படிச்சுட்டு. ஸோ இனி வந்து நான் என் லைஃப்பில் வந்து ஏமாற போகிறது கிடையாது. ஸோ நான் என்னெல்லாம் என் லைஃப்பில் படிக்கணுமோ என்ன எல்லாம் படித்தாச்சு. உங்களோட எனர்ஜி அடிப்பொலியான எனர்ஜி ஆகும். பட் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுக்கிறீங்க, ஏன்னா நமக்கு அது கவலை தெரியுது. ஏன்னா நீங்கள் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ டவர் மூமெண்ட்டில் உங்கள் ஈகோ டெத் ஆகிட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. முன்னாடி எப்போவுமே இந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்கட்டும், இந்த பர்சன் எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க, எனக்கு எப்போ ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் முன்னாடி 24/7 இந்த பர்சன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு உண்டீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. நீங்கள் டைரக்ட்லி யூனிவர்ஸ் கூட ஃபைட்டு பண்ணிட்டு உண்டு. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். என்னோட சைடில் வந்து நான் இவ்வளோ என் லைஃப்பில் டோட்டில் நான் இடிச்சிட்டு உண்டு, டோட்டில் என் லைஃபை இடிச்சிட்டு உண்டு, நான் டோட்டில் சிதறிட்டு உண்டு. ஸோ நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சா ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன்கிட்ட போராடலை, நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட போராடுறீங்க, எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். ஸோ மேபி இந்த சிலரோட மைண்டில் இந்த பர்சன் வந்து வராட்டாலும் பரவாயில்ல, பட் நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சி ஆகுன்னு சொல்லிட்டு பிடிவாதத்தில் இருப்பீங்கல்ல. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி அந்த எனர்ஜி தான். எனக்கு நியாயம் கிடைச்சி ஆகணும், இவங்க வரணும், சாரி கேட்கணும், நான் பட்ட கஷ்டத்தை இவங்க அனுபவிக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வேணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா நான் படிக்க வேண்டிய லெசன்ஸ் நிறைய படிச்சுட்டேன். எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு உண்டு, யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களால் வந்து ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு. ஓகே, மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு இல்லை, மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு. எனக்கு இந்த பர்சன் நான் விட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜஸ்டிஸ்க்காக நிற்கிறீங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஆஃபர் உண்டு. ஓகே, ஸோ மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் டிட்டாச்மெண்ட் ஆனால் கூட ஸோ உங்களுக்கு நிறைய ஆஃபர் உண்டு. பட் உங்களால் டிட்டாச்மெண்ட் ஆக முடியலை, ஏன்னா நீங்கள் எமோஷ்னலி லோன்லினஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பர்சன் கூட நீங்கள் எமோஷ்னலி கனெக்டட். ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. ஸோ அடிப்பொலியான எனர்ஜி. இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. இந்த பர்சன் இல்லாட்டாலும் ஜீவிக்கிறதுக்கும் ரெடி ஆகிட்டு உண்டு. அடிப்பொலியான எனர்ஜி உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம இந்த பர்சனை எனக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து நமக்கு கார்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு வந்திருக்கு. ஸோ எமோஷ்னலி பேலன்ஸான ஒரு பர்சன். எவ்வளோ கஷ்டம் வரட்டும் பிடிச்சிட்டு நிற்பாங்க. புரிஞ்சில்ல, தோத்தே போக மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரட்டும், எவ்வளோ வலி வரட்டும், எவ்வளோ வேதனை வரட்டும், அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நிற்பாங்க. எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க வெளியே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எமோஷ்னலி பேலன்ஸ். இவருக்கு இனியா பேலன்ஸ்டு. ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஏன்னா இவர் சொல்ல விஷயங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டானா மறுபடியும் நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவர் பிடிச்சிட்டு நிற்பார், ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நிற்பார். வேணுங்கி வாங்கிலேங்கி போயிட்டே இரு, நான் யாருக்கு அடிக்ட் ஆக மாட்டேன், நான் ஸ்ட்ராங்காக நிற்பார். எவ்வளோ வலி இருக்கட்டும், வேதனை இருக்கட்டும், என் ஹார்ட்டே உடஞ்சி போகட்டும், நிற்பாங்க, பிடிச்சிட்டு நிற்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இவர். ஓகே, அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய லெசன்ஸ் படிச்சிருக்கிறீங்க. இவரினால நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய லெசன்ஸ் படிச்சிருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்கிறீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த எனர்ஜிக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன்ஸ் இந்த பர்சன் தான்.
இந்த பர்சன் கொடுத்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த பர்சன்ஸ் கொடுத்த ஏன்னா எவ்வளோ எவ்வளோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் பட்டாலும் இவர் கல் மாதிரி நிற்பார். உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கும், இவங்களுக்கு மனசாட்சி கிடையாது, இவனை நான் போய் கல்லை லவ் பண்ணிட்டேனா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்காங்க, மைண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் உண்மையாகவே கல்லை தான் லவ் பண்ணிட்டேனா, கல்லும் இவனும் ஒன்று தான், அந்த அளவுக்கு நீங்கள் சம்டைம் ஃபீல் ஆகிருக்கும். ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க, ஃபீலிங்ஸே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இவர் நின்றுட்டு உண்டு, கல் மாதிரி நின்றுட்டு உண்டு. உங்களுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஃபீலிங்ஸ் இருக்கா, உங்களுக்கு எமோஷன் இருக்கா, மனசாட்சி இருக்கா, உண்மையாகவே இவன் லவ் பண்ணுறானா, எனக்கு காதல் இருக்கா, ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் நிறைய லெசன்ஸ் இந்த பர்சனெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பட்ட லெசன்ஸ்க்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆகிட்டோம். கரண்ட் சுச்சுவேஷனில் நீ இந்த பர்சன் இல்லாட்டி நல்லா ஜீவிக்க முடியும், நீங்கள் பெரிய ஆளா, உங்களுக்கு அது மைண்டுக்குள்ளே வந்துட்டு உண்டு. எத்தனை இப்போ எவ்வளோ தான் நான் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறது, எவ்வளோ தான் நான் கஷ்டப்படுறது. ஸோ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தானே கண்டினியூஸாக ஆக்ஷன் எடுத்திருக்கேன், நான் தானே கஷ்டப்பட்டிருக்கேன். நான் கஷ்டப்படும் போது நீ கல் மாதிரி நின்றுட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னால் வாழ முடியும், பட் எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாங்கன்னு தான் உங்களோட எனர்ஜி. ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த பர்சன் கொடுத்த ஸ்நேகம் வந்து அன்கண்டிஷனல் ஸ்நேகம் தான். உங்ககிட்ட அன்கண்டிஷனல் ஸ்நேகம் இவர் கொடுத்துட்டு. பட் இப்போ என்ன சொல்கிறது, இவர் பழகும் போது உங்ககிட்ட அன்கண்டிஷனல் ஸ்நேகம் கொடுத்துட்டு. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகத்தை இவர் கொடுத்துட்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ஹைடிங்ஸ் உண்டு, நிறைய இவர் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் திறந்து சொல்லிட்டு கிடையாது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ளோட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ ஃபேமிலிக்கிட்ட இருக்கும்போது எனக்கு என் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வந்ததும் எனக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட், ஸோ நீங்கள் தான் என்னோட ஸ்பெஷல். அக்கறைக்கு நிற்கும் போது இக்கரை பச்சை அந்த ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி இவர் விளையாடுவார் இவருக்கு லைஃப்பில். இவர் அந்த மாதிரி நின்றுட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்களுக்கு அதை ஃபியர் வந்துட்டு உண்டு, இவங்களை நம்புறதுக்கு வேண்டாமா, மேபி இவருக்கு லைஃப்பில் வேறு யாராவது என்ட்ரு ஆகிட்டு உண்டு. ஸோ அங்கேயும் ஈக்குவல் ஸ்நேகத்தை காட்டிட்டு உண்டு. ஸோ அங்கே நிற்கும்போது அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறதும் நல்லா ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். உங்ககிட்ட வரும்போது உங்களை உயர்த்தி பேசுகிற மாதிரியும், உங்கள் கூட பயங்கர லவ் இருக்கிற மாதிரி, பயங்கர அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரியும் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். பட் என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனாலும் இவர் வந்து சந்தோஷம் கிடையாது, சேடு தான். பட் இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனாலும் இவரோட மைண்டுக்குள்ள என்னன்னா, ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்கு, பட் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வரும், மறுபடியும் கண்டிப்பாக நீங்கள் இவங்க லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க, மறுபடியும் கண்டிப்பாக வருவீங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. இவர் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே ஓகே ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருமே செல்ஃப் லவ் பண்ணுறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா செல்ஃப் லவ் கார்டு இவருக்கு வந்திருக்கு. ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் லவ் பண்ணுறாரு, இல்லைன்னா ஆல்ரெடி செல்ஃப் லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் செல்ஃப் லவ் பண்ணுறாரு. ஓகே ஸோ உங்களோட எனர்ஜி கியூன் ஆஃப் சோர்ஸ் இருந்ததுல, நீங்கள் அடிப்பொலியான எனர்ஜி, வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். ஸோ அந்த லெவலில் நீங்கள் இருக்கிறீங்கல்ல, ஸோ இது இந்த போஸ்ட்டுக்கு அட்ராக்ட் ஆகுது. ஸோ இவர் அட்ராக்ட் ஆகாது, ஏன்னா ஆக்சுவலி இவரே மாஸ்டர். பட் நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. இவரோட எனர்ஜி நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பர்சன் என்னோட நம்மளே பெரிய ஆள், இவங்க நம்மளை விட பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ நான் தானே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ நான் இந்த பர்சனோட ஒரு முகத்தை மட்டும் பார்த்துட்டு நான் இவங்க ரொம்ப இன்னசென்ட் இந்த மாதிரிலாம் நானே தப்பாக நினச்சிட்டேன். பட் இப்படி கிடையாது, இந்த பர்சனுக்கு இன்னொரு முகம் உண்டா, இந்த பர்சன் என்னையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்களா. ஸோ அப்படி நினைக்கும் போது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் உங்கள் மேலே ஹைலி அட்ராக்டட் ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது, உங்கள் மேலே ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. மேபி இதில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் உங்களுக்கும் நடந்துருக்கலாம். ஃபியர் உண்டு, நைட்டு டைம் எல்லாம் உங்களை பற்றி திங்க் பண்ணும்போது ஃபியர். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னொரு முகம் உண்டு, இந்த அளவுக்கு போல்டாக மாறுவீங்க, ஜான்சன் அணி பவரில் நீங்கள் நிற்கிறீங்க. இதை பார்த்து இந்த பர்சன் அட்ராக்ட் ஆகாது. இப்படியும் அவரே உங்களை வேறு மாதிரி நினச்சி வச்சுட்டு இருந்தார். ஓகே ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்க, இப்படி உங்களுக்கு ஒரு முகம் உண்டு, உங்களோட இன்னொரு ஃபேஸை மட்டும் பார்த்து இவர் இன்னும் உங்களை எடுப்பு விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு நிற்கக்கூடிய டைமில் ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கார்டு பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த கார்டு நமக்கு பார்க்கும்போது தெரியுது, ஒரு வாழை வச்சுட்டு ஒரு கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி நிற்கிறீங்களா. ஸோ இதான் உங்களோட எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி உங்களுக்கு மட்டும் ரெசனேட் ஆகும். சேசிங் பண்ணிகிட்ருக்கேன், அழுதுட்டுருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கான எனர்ஜி இது கிடையவே கிடையாது.
இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. இந்த பர்சன் இல்லாமலும் என்னால் வாழ முடியும், அவங்களுக்கான ஒரு எனர்ஜி தான். ஸோ இந்த எனர்ஜி எனக்கு இருக்க இந்த பர்சன் வந்து ஃபியர் வருது, ஃபியர் ஆகுது. ஸோ தப்பு பண்ணிட்டோமோ, நல்ல ஒரு பர்சனை ஏதோ இவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் ஒழிச்சு வச்சுட்டேன், இவங்களை கஷ்டப்படுத்திட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை நிறைய காயப்பட்டுட்டாங்க, இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், ஒரு ஃபியர் உண்டு. ஆனால் இப்போ நல்லா அட்ராக்ட் ஆகுறாங்க. நைட்டு டைம் உங்களை பற்றி நினைக்கும் போது சந்தோஷப்படுறாங்க. சீரியஸ்லி இந்த பர்சன் நைட்டு டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணி கூட டைம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவர் வந்து உங்களை ஒரு இன்னசென்ட்டாக நினச்சி வச்சு, ஒரு கூலே நினச்சி வச்சுட்டு இருந்தார். நீங்கள் இந்த பர்சன் இல்லாமல் உங்களால் ஜீவிக்க முடியாது. எப்போ இவரோட எனர்ஜி என்னென்னா நீங்கள் எப்படி தானே வருவீங்க. இவர் எவ்வளோ கஷ்டம் வந்து இவர் நிற்பார் அந்த இடத்துல. அதை கண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங் உங்களுக்கு நிறைய ஃபியர் வந்துருக்கலாம். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நிற்கிறீங்க பிடிச்சிட்டு, வந்தாவா இல்லைங்க போயிட்டே இரு, பட் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். ஸோ இந்த பர்சன் அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகே, அது சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறத கண்டு வாயை பணிந்து பார்ப்பாங்கல்ல, நீங்களா உங்களால் எப்படி மாற முடியுமா, அட்ராக்ட் ஆகுறாங்க. ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. ஃபியர் உண்டு, பயங்கரமாக ஃபியர் உண்டு. நம்மளே வந்து வேணான்னு சொல்லிடுவாங்களோ, உங்ககிட்ட வர்றதுக்கு ஃபியர் உண்டு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஃபியர் உண்டு, உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்க அவங்க நினச்சி பார்க்கல. ஓகே, பட் இவருமே எமோஷ்னலி கனெக்டட் தான் அவங்க கூட. ஸோ நீங்கள் இல்லாமல் இவர் ஒரு லோனினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களோட எனர்ஜி, ஸோ உங்களுக்கு வந்து இவங்க வரட்டும். ஓகே, இவரோட மைண்டில் நீங்கள் வரட்டும். ஸோ இவருக்கு வந்து இவர் எமோஷ்னலி லோன்லினஸ்ஸாக இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் ஒரு ஃபங்க்ஷன் போகிற டைமாக இருக்கட்டும், ஒரு செலிப்ரேஷன் போகிற டைமாக இருக்கட்டும், ஸோ இவருக்கு எமோஷ்னலி யாரும் இல்லைன்னு ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு ஃபேமிலியை சூஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களை இவரோட ஃபேமிலிக்காக இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. பட் இவர் ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாலும், பட் இவர் சந்தோஷமாக கேட்டால் சந்தோஷம் கிடையாது, வேறு வழி இல்லாமல் இவர் ஃபேமிலி சூஸ் பண்ணிப்பார். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனாக இருக்கும். இவர் நினச்ச காரியம் ஒன்றும் இவர் நினைக்கிற மாதிரி நடக்கிற, எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. இவருக்கு லைஃப்பில் என்னெல்லாமோ பிளான் போட்டிருப்பாரு, நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிருப்பாரு. ஸோ என்னை தோக்கடிக்க யாருமே இல்லை, என்னை மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லைன்னு இவர் 1000 கற்பனைகள் இவர் வளர்த்து வச்சுருப்பாரு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் பண்ணும்போது இவர் ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். பட் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ஒரு கேரக்டரில் எவ்வளோ வலி வேதனை வந்தாலும் காட்டிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா வேண்டாமா, ஆக்ஷன் எடுக்கிறனால என்ன ப்ராப்ளம் வரும், ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் 90 டைம் திங்க் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுத்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இவர் போனால் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் 90 டைமில் ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். ஆக்ஷன் எடுக்கணுமா வேண்டாமா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயம் உண்டு இவருக்கு. ஓகே, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயம் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு அவுட் சைடு ஒரு எனர்ஜி வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்கள் எமோஷனலி கனெக்டட் அந்த பர்சன் கூட. ஸோ உங்களோட மைண்டில் என்னன்னா இவர் வரட்டும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எவ்வளோ லெசன்ஸ் படிச்சுட்டு எவ்வளோ நான் எழுந்துட்டேன், செல்ஃப் எக்ஸ்பர்ட் எழுந்துட்டேன், நான் வந்து ஒரு கோபுரம் இடிஞ்சு செதறி இந்த பீஸாக ஆன மாதிரி என் லைஃப்பில் நான் அவ்வளோ செதறி இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே என் லைஃப்பில் நான் என் செல்ஃப் எக்ஸ்பர்ட் இழக்கிறதுக்கு நான் ரெடி கிடையாது. ஓகே, ஸோ இவர் வரட்டும், நான் சேவ் பண்ணுறேன். பட் நானாக போகிறதில்ல. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல நீங்கள் நின்றுட்டு. பட் இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, ஆக்சுவலி நீங்கள் எமோஷனலி கனெக்டட். நீங்கள் மேபி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே இல்லைன்னா, ஆக்சுவலி நீங்கள் இந்த பர்சன் வந்தால் சேஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி தான். ஏன்னா நீங்கள் எமோஷனலி கனெக்டட் இந்த பர்சன் கூட. பட் இவரோட மைண்டில் என்னென்னா, இல்லை நம்ம இனி அங்கோட்டு போகிறது சரியில்லை, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த கேரக்டர் இவங்க கிடையாது, இவங்க நம்ம எப்படியோ நினச்சி வச்சுட்டோம், இவங்க எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இனி நம்ம அங்கே போகிறது சரியில்லை, நம்ம அங்கே போயாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நேம் டேமேஜ் ஆகிரும், நம்ம செல்ஃப் அக்செப்ட் நம்ம இழந்துருவோம். பட் ஸோ நமக்கு இதை கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு குழந்தை ஒரு கேஜ் வெளியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த குழந்தையோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, ஸோ இந்த கேட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பூட்டி வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியாது இந்த குழந்தையோட மைண்டுக்குள்ளே. பட் இந்த கேட்டு வந்து
க்ளோஸ் பண்ணல, சும்மா சாத்தி போட்டுருக்கு, யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்கள் இந்த பர்சன் கூட எமோஷனலி கனெக்டட். ஸோ நீங்கள் பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அஃப்கோர்ஸ். பட் இந்த பர்சன் வந்தால் அதை ஏற்றுப்பீங்க, நீங்கள் ஏற்றுப்பீங்க. பட் இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, இல்லை சரியான பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போனால் நம்ம நேம் கேட்டு போயிடும், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம இழந்துருவோம். நம்ம போனால் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இவர் பயங்கர ஆள் இல்லை, இவர் மாஸ்டர்ல. ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அதே என்னால் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணது இந்த பர்சனல் ஃபேஸ் பண்ண முடியும்னா ஆக்சுவலி இவர் உங்களை கமிட்டடாக பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இவர் யார்கிட்ட வேணாலும் தோற்று போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் இவருக்கு லைஃப்பில். பட் உங்ககிட்ட இவர் தோற்று போகிறதுக்கு இவர் ரெடி கிடையாது. அப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இவரால் ஃபேஸ் அதை கனவுல கூட இவரால் நினச்சி பார்க்க முடியாது. ஓகே, அப்போ இவர் அதை ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவராக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு பட் கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃபாக பண்ணுறாங்க. இவர் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா நைட்டு டைம் திங்க் பண்ணக்கூடிய டைமில் இவரோட மைண்டில் என்னென்னா சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளும் இல்லை, இவருக்கே ஃபேவரபுளும் இல்லை. இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் சுச்சுவேஷன் இதுக்கு ரெடியாக வரல. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி வாழுவோம். ஸோ இவர் ஆல்ரெடி எல்லா வலியும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் தானே, எவ்வளோ வலி வந்தாலும் பிடிச்சிட்டு நிற்பார்ல. ஸோ இவரோட மைண்டில் எவ்வளோ வலி வரட்டும், நான் எவ்வளோ பார்த்துட்டேன். ஸோ இதையும் பார்த்துப்போம், இந்த வலியையும் பார்த்துப்போம், இந்த வேதனையும் பார்த்துப்போம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். ஸோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைமில் ஆக்ஷன் எடுப்போம். எனக்கு என் லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் ஓகே. முன்னாடி இவர் ஃபேமிலி சூஸ் பண்ணிக்கலாம், தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்களாக இருந்தாலும் ஓகே தான், எதுவாக இருந்தாலும் ஓகே. இவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு, எதை சூஸ் பண்ணதுக்கு இவர் ரெடி ஆகிட்டு உண்டு. இவரோட மைண்ட் செட் ஓகே. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லெட்கோ செய்ய ரெடி ஆகிட்டு உண்டு. ஏன்னா சுச்சுவேஷன் இப்போ ஆக்ஷன் எடுக்குது, சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லை. அப்போ இவரோட மைண்டில் என்னென்னா ஓகே சுச்சுவேஷன் ப்ராப்பராக வரட்டும் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சிட்டு நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம இவர் ஆல்ரெடி செல்ஃப் லவ் பண்ணுறாரு, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இவர் செல்ஃப் லவ் பண்ணுறாரு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நம்மள ஃபோக்கஸ் ஆகும். நம்ம லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம முன்னாடி இவர் ஒரு மேபி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் ஆஸ்பெக்ட் பண்ணுற கேரக்டராக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷன் ஆஸ்பெக்ட் பண்ணிக்க ரெடி. எது வந்தாலும் ஓகே, என் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஓகே. நான் அதை ஏன்னா இவர் பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர்ல. ஸோ இவர் ஒரு மாதிரி படிக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் இவர் மைண்ட் பண்ண மாட்டார், தப்பாக சொல்லலாம். பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஓகே. ஸோ எந்த இதாக இருந்தாலும் ஓகே, நான் அதை ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். அதுக்கான சுச்சுவேஷன் வரட்டும், அதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் வரட்டும். இப்போ நம்மளாக போகிறது சரியில்லை, பட் அதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நம்ம ஒரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ லெட்கோ செய்வோம், லெட்கோ செஞ்சுட்டு இந்த நம்ம வேலையை பார்ப்போம். அது கரெக்டான ஒரு டைம் வரட்டும், நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட நைட்டு டைமில் திங்க் பண்ணேன். பட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர், ஏன்னா ஃப்ளவரிங் கார்டு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா க்ரோ ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர் வரணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும், மறுபடியும் உங்கள் கூட ஜாயின் ஆகணும், உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும், உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கணும், எல்லாத்தையும் மனசு விட்டு பேசணும், எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்கணும். அதெல்லாம் அவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. இப்போ அவர் வந்து சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுள் இல்லை, அவருக்கு ஃபேவரபுள் இல்லை. ஓகே, இவருக்கு வந்து ஃபியர், இவராக ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இப்போ நான் போகிறது சரி கிடையாது. ஸோ இவர் லெட்கோ ரிலேஷன்ஷிப் நம்ம லெட்கோ பண்ணுவோம். ஸோ கரெக்டான ஒரு டைம் வரட்டும், ஆக்ஷன் எடுப்போம். பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. பாசிபிலிட்டிஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஸோ இவருக்கு மேலே இவராக வழியே வந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அதனால இவர் வந்தது மாதிரி இருக்கணும். பயங்கர பிரில்லியண்டான ஒரு கேரக்டர். ஸோ இவராக வந்தது மாதிரி இருக்கக்கூடாது, இவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இவர் இழந்துடக்கூடாது. இவரோட மைண்டுக்குள்ளே அதுதான். ஸோ நம்மளாம் போகக்கூடாது, நம்ம தோற்று போன மாதிரி இருக்கக்கூடாது, பட் உங்கள் கூட பேசணும், மறுபடியும் சேரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கான பிளான் தான் என்னோட கோச்சோட மைண்டுக்குள்ளே நைட்டு ஓடிட்டு இருக்குது. ஸோ இவரோட நேம் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ இவரோட மைண்டில் அதுதான். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் எமோஷனலி கனெக்டட். உங்களை நான் சொன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க, நம்ம உங்களை ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. ஸோ எமோஷனலி கனெக்டட் இந்த பர்சன். ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி நான் சொன்ன மாதிரி அடிப்பொலியாக இருக்குது, அடிப்பொலியான எனர்ஜி. நீங்கள் மூவ் ஆன் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. அந்த நீங்கள் மூவ் ஆன் செய்கிறது இந்த பர்சனுக்கு ட்ரிகர் ஆகுது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற எனர்ஜி இந்த பர்சனுக்கு தெரியுது. அதனால இந்த பர்சன் பயங்கரமாக ட்ரிகர் ஆகுறாங்க. அதனால தான் இந்த பர்சன் ஃபியர் ஆகுது, பயப்படுறாங்க. ஓகே, போனால் சரியில்லை அந்த எனர்ஜியில் இந்த பர்சன் பயப்படுறாங்க. ஸோ உங்களோட எனர்ஜி அடிப்பொலியான எனர்ஜி, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகுறீங்க, யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு உண்டு.
ஸோ இந்த எனர்ஜி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவர் வருவார். ஸோ உங்களோட மைண்டுக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் உண்டு, பட் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். இவர் வருவார், பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டான டைம் வந்ததும் சாரிலாம் சொல்லிட்டு வரமாட்டார், என்னை மன்னிச்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரமாட்டார். ஸோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேச வர்றது மாதிரி வருவார், வந்து ஜாயின் ஆகிடுவார். ஓகே ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சன் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணுது. ஸோ இந்த எனர்ஜி யாருக்கா ரெசிடேட் ஆகி நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த கியூன் ஆஃப் சோர்ஸ் இந்த பர்சனை லெட் கோ செய்யறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு, மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ்டு. ஸோ இந்த பர்சனுக்காக வெயிட்டிங் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெயிட்டிங் இவங்க எப்போ வருவாங்க, இவங்க இல்லைங்க லைஃப் இல்லை, இவங்க இல்லைங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, ஸோ இவங்க தான் என் உயிர், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவங்க தான் எனக்கு லைஃப் போட்டு இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கான எனர்ஜியே கிடையாது. வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, என்னால் ஜீவிக்க முடியும். ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி யாருக்கா ரெசிடேட் ஆகிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.